ராமேஸ்வரத்தின் சிற்றூரில் அலைகளின் ஓசையையே தாலாட்டாக கேட்டு வளர்ந்த அந்த சிறுவன் ஒரு நாள் தன் ஆசிரியரிடம் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்று வினவினான். அந்த வினா வெறும் சந்தேகமல்ல, அது ஒரு தேசத்தின் விண்வெளிக் கனவின் முதல் புள்ளி. ஆசிரியர் அவனை கடற்கரைக்கு அழைத்துச் சென்று பறவைகள் காற்றை எப்படி கையாள்கின்றன என்பதை செய்முறை விளக்கமாக காட்டினார். அந்த தருணத்தில் கலாம் அவர்களின் மனதில் விழுந்த விதைதான் பிற்காலத்தில் இந்தியாவை ஏவுகணை வல்லரசாக மாற்றியது. வறுமை அவரை வாட்டிய போதும் விடியற்காலையிலேயே எழுந்து செய்தித்தாள்களை விநியோகம் செய்துவிட்டு பள்ளிக்கு ஓடுவார். கையிலிருந்த செய்தித்தாள்களில் வெளிவந்த செய்திகளை விட அண்டவெளியின் ரகசியங்களை புரிந்து கொள்வதிலேயே அவர் அதிக ஆர்வம் காட்டினார். அவர் ஒரு சிறந்த பொறியாளராக உருவெடுத்த பிறகு இஸ்ரோ மற்றும் டிஆர்டிஓ நிறுவனங்களில் ஆற்றிய பணிகள் ஈடு இணையற்றவை. குறிப்பாக SLV-3 திட்டத்தின் போது அவர் சந்தித்த முதல் தோல்வி அவரை நிலைதடுமாறச் செய்யவில்லை. ஏவுகணை கடலில் விழுந்தபோது எழுந்த விமர்சனங்களை தன் தோள்களில் சுமந்து கொண்டு அடுத்த ஓராண்டிலேயே ரோஹிணி செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தினார். ஒரு சிறந்த தலைவனுக்குரிய இலக்கணம் அவரிடம் இருந்தது. வெற்றி வரும்போது அதன் புகழை தன் சக ஊழியர்களுக்கு பகிர்ந்தளிப்பதும், தோல்வி ஏற்படும்போது அந்த பொறுப்பை தானே முன்னென்று ஏற்பதுமே அவரது தலைமை பண்பின் இரகசியமாக விளங்கியது. நாட்டின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் மாளிகையை அவர் அடைந்தபோதும் ஒரு துறவியைப் போன்றே வாழ்ந்தார். ராஷ்டிரபதி பவன் போன்ற பிரம்மாண்டமான மாளிகையில் அவர் தங்கியிருந்தபோது அவருடன் இருந்தது 2 பெட்டி உடைகளும் ஆயிரக்கணக்கான புத்தகங்களும் மட்டுமே. ஒருமுறை அவரது குடும்பத்தினர் டெல்லிக்கு வந்திருந்தபோது அவர்கள் தங்கியிருந்த 1 வார காலத்திற்கான உணவு மற்றும் பயண செலவுகள் அனைத்தையும் கணக்கிட்டு தனது சொந்த சம்பளத்திலிருந்து சுமார் 3.5 லட்சம் ரூபாயை அரசுக்கு செலுத்தினார். ஒரு நாட்டின் தலைவராக இருந்தும் பொதுப்பணத்தில் 1 பைசாவை கூட தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதில் அவர் மிக உறுதியாக இருந்தார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் இளைஞர்களை ஒரு மகா சக்தியாக கருதினார். கனவு காணுங்கள் என்று அவர் முழங்கியது உறக்கத்தில் வரும் கற்பனைகளை அல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்யும் உன்னதமான லட்சியங்களை. அவர் ஒரு மாபெரும் விஞ்ஞானியாகவும் ஒரு சிறந்த தலைவராகவும் போற்றப்பட்டாலும் தன்னை ஒரு ஆசிரியராக அடையாளப்படுத்திக் கொள்வதையே பெருமிதமாக கருதினார். அந்த ஆசைப்படியே ஷில்லாங்கில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே அவரது இறுதி மூச்சும் பிரிந்தது. அப்துல் கலாம் அவர்கள் விட்டுச் சென்ற செய்தி மிகவும் தெளிவானது. ஒரு மனிதன் எங்கு பிறக்கிறான் என்பதும் அவனது பின்னணி என்ன என்பதும் அவனது வெற்றியை தீர்மானிப்பதில்லை. மாறாக அவன் கொண்டிருக்கின்ற உயர்ந்த லட்சியமும் அந்த லட்சியத்தை அடைய அவன் மேற்கொள்கின்ற அயராத உழைப்புமே வரலாற்றில் அவனது பெயரை நிலைநிறுத்துகிறது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது எளிமையை கடைபிடிப்பதும் சோதனையான காலங்களில் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதும் தான் ஒரு மாமனிதனின் உண்மையான அடையாளம் என்பதை உலகுக்கு உணர்த்திச் சென்றார் அந்த மாமேதை.